பெருசாக அவர் வந்து நான் பார்த்தபோது அப்படியே நான் தியானத்தில் இருக்கிறேன், கடவுளை என்னை பார்த்து சந்தித்தார், நேற்று சிவபெருமான்ட்டு பேசிட்டு இருந்தேன், விஷ்ணு வந்து ட்ரங்காலில் பேச அப்படின்னாரு, அப்புறம் பிரம்மா மாத்திரம் செல்ஃபோனில் கான்டாக்ட் பண்ணார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலை. சாதாரண டவுன் டு எர்த் மேன், அதாவது அன்றாட மனிதர்களை சந்திக்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அடுத்தது சொன்னார், என்னை பற்றி விசாரிச்சுட்டு அடே நம்ம 2 பேரும் உறவுகாரம் தான் தெரியுமான்னாரு. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு. எனக்கு அப்போ தான் அவர் ஒரு பிராமணர் அல்லாதவர்கிறது எனக்கு தெரிய வந்தது. அப்போ அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்தது. ஏன்னா இந்த தொழிலுக்கு அவங்க தான் வருவாங்க, அது அவங்களுடைய குலத்தொழில். இதை வச்சு பிழைக்கிறதுங்கிறது வந்து பிராமணர்களுக்கான 3%காரருடைய குலத்தொழில் அது. அதில் பிராமணர் அல்லாத ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்காரு. அந்த வகையில் எனக்கு வந்து மேல்மருவத்தூர் பங்காரடிகளார், புட்டபர்த்தி சாய்பாபா, இவர் நித்யானந்தா, இவங்க மேலாம் எனக்கு அபரிமிதமான மரியாதை உண்டு. அந்த 3%காரருங்க யோகபோகமாக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துக்குள்ளார நுழைஞ்சு வெற்றிகரமாக அவங்களே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வர்ற அந்த ஆட்கள் அதெல்லாம் அவங்க மேலே எனக்கு மரியாதை உண்டு. சரி சார், இப்போ நீங்கள் நாமளும் பிழைக்கலாம் அதில் அப்படின்ட்டு.